نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب صدق الله العليم. எங்கள் இறைவா, என்னையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களையும் முஃமின்களையும் நியாய திருப்பு நாளில் நீ மன்னிப்பாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியில எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவன் ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்ன அந்த சொல்லில் எந்த விதமான மாற்றத்தையும் அல்லாஹ் மாத்திர மாட்டான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை மிகவும் உறுதியானது, அது உண்மையானது. அப்போ யார் தனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்றார்களோ, யார் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாங்களோ, யார் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்கள் முஃமின்கள் முத்தகீன்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய யார் கேட்கிறாரோ அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அவருக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அப்ப நமக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆவை கொண்டும், நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய துஆவை கொண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஃமின்கள் நல்லவர்களுக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய துஆவை கொண்டும் அல்லாஹ்வினுடைய உதவியையும் அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹஜ்ரத்னா அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஒரு அடியான் நோயினால் பாதிக்கப்பட்டு அல்லது பிரயாணத்திலே அவன் பிரயாணம் செய்கின்ற காரணத்தினால், இந்த ரெண்டு விஷயம், ஒன்று நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அல்லது நீண்ட நேரம் நீண்ட தூரம் பிரயாணத்தில் ஈடுபட்டிருக்காரு. நோயினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும் அல்லது நீண்ட பிரயாணத்தின் காரணத்தினாலும் அவர்னால் இபாதத்துகளை செய்ய முடியாமல் போயிடுச்சு. தொழுக முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு குரானை ஓதக்கூடியவராக இருப்பார், அவரால் குரான் ஓத முடியல. நிறைய திக்ருகள் செய்யக்கூடியவர் இருப்பார், திக்ரு செய்ய முடியல. இப்ப இந்த நீண்ட பிரயாணத்தின் காரணமாகவோ அல்லது நோயினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினாலேயோ இந்த அமலை அவரால் செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவர் ஆரோக்கியமான நிலையில் அவர் செய்த நல்ல அமல்களுடைய கூலியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். இவர் நோயினால் பாதிக்கப்பட்டதுனால இபாதத் செய்ய முடியாம அல்லது பிரயாணத்தின் காரணத்தினால இபாதத் செய்ய முடியாம போயிடுச்சுன்னா, இவர் ஆரோக்கியமா இருக்கும்போது செய்த நல்ல அமல்கள் செய்தாரு, அதுக்கு என்ன நற்கூலி அல்லாஹ் வழங்கினானோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். இதுதான் அல்லாஹ்வினுடைய மிக உன்னதமான கருணை உள்ள குணம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆரோக்கியமான நிலையில எந்த அளவுக்கு நாம நல்ல அமல்கள் செய்யறோமோ, ஆரோக்கியமான நிலையில எந்த அளவுக்கு நாம நிறைய இபாதத் செய்யறோமோ, குர்ஆன் ஓதுறோமோ, உபரியான வணக்கங்கள் நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகள் வணக்கங்கள் செய்யறோமோ, நோன்பு வைக்கிறோமோ, அதே அதை தொடர்ந்து நாம செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா, நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சூழலில் அல்லாஹ் அப்போதும் ஆரோக்கியமான இருந்த நிலையில் செய்த அந்த அமலுக்கு என்ன நன்மையோ அந்த கூலியை அல்லாஹ் கொடுத்துருவான். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆரோக்கியமான நிலையில் நிறைய இபாதத் செய்து கொள்ளுங்கள். ஒன்று வர்றதுக்கு முன்னாடி உன்னை சரி பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, ஏன்னா பின்னாடி ஒரு நேரத்தில் என்ன செய்ய முடியாது, நின்று தொழுக முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஒரு நேரத்தில் பின்னால் ஒரு நேரத்தில் குர்ஆனை எடுத்து ஓதணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் கண்ணு தெரியாமல் போயிடும். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், குரானை எடுத்து ஓதணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா குரானை திறந்தாலே கண்ணு தெரிய முடியும், மங்களா தெரியுது.
அதனால என்னால் ஓத முடியலை. தஸ்பீ மணியை எடுப்பாரு, ஆனால் உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது, இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நோய்கள் உங்களை தொடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான இந்த நிலையில நிறைய இபாதத்துகள் செய்து கொள்ளுங்க. நோயினால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை பின்னாடி நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அப்போதும் அல்லாஹ் இப்போது செய்த அந்த ஆரோக்கியமான நிலையில் செய்த நல்ல அமலுக்கு என்ன நற்கூலிய அல்லாஹ் வழங்குவானோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான். இதுதான் அல்லாஹ்வுடைய மிக சிறந்த கருணையான குணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ ரப்பனா ஃபிர்லி, எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் இந்த குணம் உடையவரை ஆரோக்கியமான நிலையில் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். வலி வாலிதைய, அவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அவர் கேட்டால் அந்த பெற்றோர்களுக்கும் என்ன செய்யறான், இவருடைய நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒலி முஃமின்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான். இந்த ஆள் என்ன துவா கேட்டாலும், யாருக்காக வேண்டி இவர் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டை சேர்ந்த ஒரு சஹாபி, அவருடைய பெயரை சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த யமன் தேசத்திலிருந்து யார் வந்தாலும் இந்த சஹாபியை பற்றியே, இந்த உவைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபியை பற்றியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உவைஸ்ங்கிறவர் வந்திருக்கிறாரா என்பதாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த உவைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திச்சிட்டாங்க. சந்திக்கும் பொழுது அந்த சஹாபிட்ட போய், அந்த தோழர்கிட்ட போய் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதாவது நீங்க அல்லாஹ்விடத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, அவரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக வேண்டி அவரை பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் என்பதாக நீங்க கேளுங்க என்பதாக சொன்னாங்க. எனவே எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்க, எனக்காக வேண்டி நீங்க தௌபா கேளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிட்ட போய் சொல்றாங்க, எனக்காக வேண்டி நீங்க தௌபா செய்யுங்க. இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்கின்ற தகவலை சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாம அந்த விஷயத்தை நாம எடுத்து பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் இருந்த ஒரு அழகான ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, தன்னுடைய தாயிடத்துல அவர் நல்ல விதமாக நடந்து கொண்டார். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவர் தன்னுடைய வயதான தாயின் இடத்துல ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொள்வார், ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வார். அதனால இவரை தொட்டிருக்கக்கூடிய, இவருக்கு தொழுநோய் என்ற ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த நோய் கூட என்ன செய்யல, இவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாம அந்த நோயிலிருந்து அல்லாஹ் இவருக்கு பாதுகாப்பை வழங்கினா, இவர் தன்னுடைய தாயினிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் இவரை பொருந்தி கொண்டால் இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். எனவே உமரே, அவரை சந்திச்சீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லுங்க என்கின்ற ஒரு தகவலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை அந்த சஹாபி உவைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை சந்திச்சு கேட்டாங்க என்பதாக நம்ம பார்க்கிறோம். புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதற்கு தாயினிடத்துல நாம் இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. யாரு தன்னுடைய தாயினிடத்துல ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்கின்றார்களோ, யாரு தன்னுடைய தாயினிடத்துல பணிவு காட்டுறாரோ, யாரு தன்னுடைய தாயினிடத்துல மென்மையாக நடந்து கொள்கின்றாரோ, அவர் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய பெற்றோர்களிடத்துல கண்ணியமாகவும் நம்முடைய பெற்றோர்களிடத்துல பணிவோடும் நடந்து கொள்ளக்கூடிய நர்வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அதை கொண்டு அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. வாயிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.